ஸ்பார்டகஸ் டிவி சீரிஸ்ல 2வது சீசன்ல இப்ப 3வது எபிசோட பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே ஒரிஜினல் கதைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற சீக்வல் கிடையாதுங்க, ப்ரீக்வல பார்த்துட்டு இருக்கோம். பழைய கதைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 3 எபிசோடு தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போன சீசன் எங்க விட்டோமோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் படு வேகத்தோட நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டியோட நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, இந்த பாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத ரொம்ப வேகமா பார்த்துடலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம எஜமானோட வீட்டுல பால்கனில காமிக்கிறாங்க. நடுவுல நம்ம எஜமா, ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோ ஹானகஸ், இன்னொரு பக்கத்துல நம்ம கருப்பு மட்டை. ஒரு நல்ல செய்தியை இங்க இருக்கிற அடிமைகள் எல்லாத்துக்குமே அனௌன்ஸ்மெண்டா எஜமான கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹானகஸ அந்த புதுசா கட்டிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்ட மைதானத்துல எல்லாரும் பார்வையிலுமே சூப்பரா சண்டை போட விட போறோம். அந்த பேரும் புகழுக்கும் இவன் சரியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கருப்பு மட்டையை பார்த்து, இவரும் இதுக்கு முந்தின மிகப்பெரிய சாம்பியன் தான், இவருக்கு இந்த பதவி மிக கரெக்டா இருக்கும், உங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குற ஒரு மாஸ்டரா இவருக்கு நான் இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், போஸ்டிங் கொடுத்துருக்கேன். அந்த வேலையை ரொம்பவே திறமையா பண்ணுவாரு. உங்க எல்லாத்தையுமே ஒரு மிகச்சிறந்த ஸ்பார்டகஸா மாத்தக்கூடிய தகுதி நம்ம கருப்பு மட்டைக்கு தான் இருக்கு. அவர் தான் இனிமே உங்களோட மாஸ்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண எல்லாருமே சந்தோஷப்படுறானுங்க. நம்ம கருப்பு மட்டையும் சந்தோஷப்படுறாப்ல. பதவி உயர்வை கொடுத்ததோட அந்த சாட்டைய இவனுக்கு பரிசா அந்த பதவிக்கு தகுதியா கொடுக்குறாரு. நம்ம மொட்டையும் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டைய வாங்கிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போதே நம்ம மொட்டை அடுத்து நடக்க போற அந்த மைதான சண்டையில நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட பேசிட்டு இருக்க ஹானகஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பெருசா ரெஸ்பான்ஸே இல்ல. அதை பார்த்து நம்ம கருப்பு மட்டும் கொஞ்சம் தப்பா நினைக்கிறேன். என்ன நினைக்கிறானா, எல்லாம் ஒண்ணு மண்ணா சண்டை போட்டுக்கிட்டு அடிமையிலா இருந்தோம், இப்ப திடீர்னு அந்த அடிமையில எல்லாத்துக்குமே நம்ம மாஸ்டர்னு சொல்லும் போது எப்படி ஹானகஸால ஏத்துக்க முடியும், அவனோட நிலைமை சரிதானே அப்படின்னு நம்ம கருப்பு மட்டும் சொல்ல, நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க, அவன் மனசுல இப்ப என்னெல்லாம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கோ, என்னெல்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோ, மைதானத்துல சண்டை போடணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பரபரப்பா யோசிச்சுட்டு இருப்பாரு. அதனால ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு நம்ம டார்லிங் தான் ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. ஹானகஸ் என்னோட ஃப்ரெண்டு, அவனே என் பேச்ச கேட்கலன்னா இங்க மத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த அடிமைகளெல்லாம் எப்படி என்னோட பேச்ச கேட்க போறாங்களோ அப்படின்னு நம்ம கருப்பு மட்டும் கொஞ்சம் வருந்துறாப்ல. ஏன் மாஸ்டரையே கொன்னு அவர் கையில இருந்த சாட்டையை நான் எடுக்க வேண்டியதாய் போச்சே அப்படின்னு வருத்தப்பட, இதுல உங்க தப்பு என்ன இருக்கு, நீங்க ஒரு அடிமை, உங்க உசுரை காப்பாத்துறதுக்காக நீங்க பண்ணீங்க, அது தப்பு இல்லைன்னு உங்க எஜமானே சொல்லிட்டாரு. நம்மள மாதிரி அடிமைகளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, சில நேரம் நம்ம ஆப்ஷன்ஸே இல்லாதப்போ கொடுக்கிற வேலையை செய்யறத குற்ற உணர்வா பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம மொட்டைக்கு அவங்க அட்வைஸும் பண்றாங்க. இவங்களுக்கு அந்த அட்வைஸ மனசுக்குள்ளேயே ஏத்திக்க பாக்குறாங்க, நடந்த விஷயத்த மறக்கவும் நினைக்கிறாங்க. இப்போ அந்த பக்கத்துல கையில சாட்டை எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற எல்லா பேருமே கமெண்ட் பண்ணணும். ஆனா இவரோட வார்த்தையில கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது. நம்ம கார்காவை கிரிக்ஸஸ் கூட போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லாருமே அப்படியே உங்க ட்ரைனிங்க கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாரு. வார்த்தையில தடுமாற்றம் இருக்கு, ஆனா நடையில கம்பீரம் இருக்கு. அதே நேரம் வில்லாவோட அந்த பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நைட் எல்லாம் இந்த 3 செம்ம சேட்டை பண்ணிட்டு இன்னும் அந்த போதை இறங்காம நம்ம எஜமானே கத்திக்கிட்டே இருக்கான். அந்த பெரிய மைதானத்துல இந்த பரம்பரையோட பேரை சொல்லி நம்ம அடிமையில உள்ள சண்டைக்கு விடுவாங்க பாத்தியா, அப்படி அவங்க விடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கனவுல நினைக்கிற மாதிரி அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டே சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஹானகஸாலதான் இவனுக்கு அந்த பேரும் புகழும் கிடைக்க போது, உள்ள போனா எல்லா வெறையும் அடிச்சு துவம்சம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு குஷியா இருக்காப்ல. காலையிலேயே அடுத்த கட்ட சேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க போல. இந்த பாட்டுல நிறைய சீட்டை சென்சார் பண்ண வேண்டி இருக்கு. மேபி லென்த்தா 20 நிமிஷத்துக்கு போகுமான்னு எனக்கு தெரியலங்க. இப்படி இவங்க பயங்கர சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க யாரு, எஜமானியோட பொண்டாட்டி, எஜமானியோட பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, இவங்க 3 பேரும் இப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்க. திடீர்னு ஒரு ஆள் வந்து, ஏய் என்னடா பண்ற, வாடா வெளியே அப்படின்னு ரொம்ப உருத்தா சொல்லிட்டு போறாப்ல. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம எஜமானோட தகப்பன். மகனை இப்பேற்பட்ட கேவலமான நிலையில பார்க்க கூடாது, பார்த்து தொலைறாப்ல. உன்னை நம்பி இந்த வீட்டை விட்டுட்டு போனா திரும்பி வரும்போது நான் பாக்குற அந்த கட்ராவையாடா அது கேவலமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மகனையே திட்டுறாப்ல, அசிங்கப்படுத்துறாப்ல. அதுக்கு நம்ம எஜமான, இல்லடாடி நாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டோம், அதைத்தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, என்னடா வெற்றி பொல்லாத வெற்றி, செம்ம ஆஃபர் கொடுத்துருக்காம, ஒரு அடிமைக்கு இவ்வளவு பெரிய பணம் கொடுக்குறான்னு சொல்லும் போது பேசாம ஹானகஸை நீ வெத்திருக்கலாமே, அதை விட்டு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, உன்னை இனிமே மைதானத்துக்குள்ளேயே விடமாட்டாங்களே மைசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கான். அதுவும் அந்த பொடிப்பையில அடிச்சு அவன் மேல உச்சா போய் நிறைய அசிங்கப்படுத்தி வச்சிருக்கேடா, இதெல்லாம் நான் எப்படா சரி பண்ண போறேன் அப்படின்னு வருத்தப்படுறாப்ல தகப்பன். உனக்கு எப்ப பார்த்தாலுமே பேருக்கும் புகழுக்கும் தான் ஆசை, அதுல என்ன தப்பு, எங்க அப்பா மாதிரியே எனக்கும் அதுல ஆசை இருக்கு அப்படிங்கிறான். ஆசை மட்டும் இருந்தா பத்தாதுரா, மூளை வேணும், செயல் திறன் வேணும் அப்படின்னு ஓட்ட ஆரம்பிக்க, அந்த இளவு இருக்கிறதுனாலதான் உன் புள்ள நானு இப்ப புதுசா கட்டின அந்த மைதானத்துல போறதுக்கு, அங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டேன். என் பையன் யார சொல்றான்னு பாருங்க, அந்த அடிமை ஹானகஸ் நம்ம ஹீரோ உள்ள என்டர் ஆக போறான், சண்டை போட போறான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே நம்ம தகப்ப கொஞ்சம் ஷாக்காராரு. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே மைசன், உன் மேல உச்சா போன அந்த பையன் சும்மா விட மாட்டானே, அவன் சொல்றதானே அந்த பல்லாக்கு பையன் கேட்பான் அப்படின்னு டாடி கொஞ்சம் உணர்ச்சி வசத்துறப்பட, அதெல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்பயோ பிரேக் பண்ணியாச்சு, இன்னும் போக போக பாருங்க உங்க புள்ள என்னெல்லாம் பண்ண போறேன் பாருங்க அப்படின்னு ரொம்ப பெருமிதமா பேசிட்டு இருக்கான். ஹானகஸ் தான்
நம்ம பரம்பரைக்கு இன்னும் நிறைய பொருளை சேர்த்து கொடுக்க போறான்னு சொல்ல ஹானகஸா அவெல்லாம் ஒரு ஆளு பொண்ணு கூட விளையாடுறதுலதான் அவன் பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு புள்ளையும் மட்டமா பேசுறாரு, அந்த ஹானகஸ் அடிமையும் மட்டையா பேசுறாப்ல. நீ சொல்றதா நம்ப மாட்டேன்டா, நானே இங்க இருக்கிற அந்த அடிமைகள் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ண போறாராம், நம்ம மூவி ரிவ்யூ பண்ற மாதிரி ரிவ்யூ பண்ண போறாராம். அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்க போறதா சொல்றாப்ல. தன்னோட மாமனாருக்கு என்னென்ன பிடிக்கும் அதுலயும் அவர் சரக்கடிச்சா கூட செம வசத்தியான சரக்கடிப்பாரா, அந்த சரக்கை தேடி பிடிச்சி எடுத்துட்டு வர சொல்றாங்க மருமக. அதெல்லாம் பார்த்து நம்ம எஜமானியோட ஃப்ரெண்டு போனா வந்திருக்கு, அதுக்கு ஓவர் மரியாதை இல்ல அப்படின்னு சொல்லி டி பார்த்து பேசுறி, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசின நம்மள புடமாக்கிடுவாரியா மாமனாரு அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்டும் கொஞ்சம் ஓவரா கடலை போட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்க. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம எஜமானோட அப்பனும் நிக்கிறாங்க. மாமா எப்ப வந்தீங்க மாமா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து ஒரு முத்தத்தை போட்டுட்டு மருமக கிட்டையும் தப்பு தப்பா பேசுறாப்ல, மட்டம் தட்டுறாப்ல. ஆனா இந்த காயா ஃப்ரெண்டு யார பார்த்தாலும் பயப்பட மாட்டா போல. இந்த தகப்பங்கிட்டே கொஞ்சம் ஓவரா கடலை போட பார்க்க என்ன யாருன்னு தெரியலையான்னு கேட்க உன்னையெல்லாம் மறக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டப்பு நாங்க இருந்து கிளம்பி போயிடறாப்ல. இப்போ கீழே கிளாடியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சாப்பிட்டு இருக்க இடத்துல காமிக்கிறாங்க. இப்போ புதுசா 2 பேருக்கு கிளாடியேட்டர் பதவி கொடுத்தாங்கல்ல, ஜென்ரலா பண்ற அந்த மரியாதை கொடுத்து சூடு போட்டு சத்திய பிரமாணம் பண்ணி நீ கிளாடியேட்டர் ஆகல, கரெக்டா? அவங்க 2 பேரும் கிளாடியேட்டர் ஆயிட்டதா சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு நம்ம கார்காவே போட்டு கொடுக்குறான். அத நம்ம சப்பானியும் ஆர்வத்தோட சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுலயும் மறுபடியும் உச்சா போயிருக்காங்க. என்ன இலவடா, ஏன்டா அப்படி பண்றீங்க? இதுக்கு முன்னாடி நாங்க ஜூனியர், இப்ப நாங்க கிளாடியேட்டர் ஆயிட்டோம்ல, எங்களுக்கு ஏன்டா அப்படி உச்சா போட்டு அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்க நீங்க எல்லாம் உண்மையான கிளாடியேட்டரே கிடையாது, நீங்க ஏதோ குறுக்கு வழியில வந்தவங்கடா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்க இதுல கோவப்பட்ட ஒருத்தன் அவங்க கூட சண்டைக்கு போக அதே நேரம் கானகஸ் இருக்கான் இல்லையா, அவன் நடுவுல இருந்து அந்த சண்டையை தடுத்துட்டு பாட்டுறான். இவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு மொழி தெரியும் போல, அந்த மொழியிலேயே மாத்தி மாத்தி பேசிக்கிறானுங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில தான் இவங்களை திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரம் நம்ம ஹீரோ கானகஸ் இந்த சீனியர் பசங்களையும் திட்டுறான். போங்கடா போய் ஒழுங்கா வேலையை பாருடா அப்படின்னு திட்டுறான். நம்ம கருப்பு மொட்டை வராரு, அடிமைகளோட சேர்ந்து சாப்பிட உட்காராரு. நீங்க மாஸ்டர், இனிமே ஏன் கூட உட்காந்து நீங்க சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பதவி மித்த விஷயங்கள்லாம் வேற வேற, நீயும் நானும் நண்பர்கள், மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு மணி உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த எஜமானனோட தகப்ப வரான். வந்து பார்த்தா மாஸ்டர் உடையில நம்ம கருப்பு மொட்டை இருக்கிறத பார்த்து ஒரு செகண்ட் ஷாக்காரா. பட் இருந்தாலுமே இவனை மாஸ்டரா பார்த்ததுல அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். என்னடாச்சு என் பழைய மாஸ்டருக்கு அப்படின்னு கேட்டா அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டதா சொல்றாங்க. சரி அந்த ஆள் போனா என்ன, நீ இருக்கேல்ல உங்ககிட்ட நிறைய பேசுவோம் வா அப்படின்னு கருப்பு மொட்டைக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறான் தெரியுமா. கருப்பு மொட்டைய மதிச்சு நடந்துக்கிறான். எங்க அப்பா மாத்தியா வந்தா நம்ம எல்லாத்தையும் மிரட்டினா, அடிமைகள்கிட்ட பேசினா, அடிமைகளோட பார்வையில பாத்தீங்கன்னா என்ன மறந்துட்டாங்க, எல்லா பேருமே அவரை தான் இப்ப மாஸ்டரா பாக்குறானுங்க, எஜமானா பாக்குறானுங்க அப்படின்னு சொல்லி கோமா தன்னோட தகப்பனையே திட்டி தீத்துக்கிட்டு இருக்காப்ல நம்ம எஜமான. இவ்வளவு பெரிய விஷயம், அந்த மிகப்பெரிய மைதானத்துல நம்ம பசங்களை உள்ள இறக்க போறேன், இந்நேரம் பார்த்து வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய பேரையும் போலையும் இங்க எங்கப்பா தட்டி பறிச்சுட்டு போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாப்ல. ஒழுங்கா அந்த ஆளே சீக்கிரம் மண்டையை போட்டா நல்லது, இல்லைன்னா நான் துரோகம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் என்ன மட்டம் தட்டிக்கிட்டே கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருக்க நம்ம எஜமானனை வா என் மடியில படுத்துக்க சொல்லி மடியில படுக்க வச்சுட்டு அவங்களோட டென்ஷனா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. தலையை தடவி கொடுத்துக்கிட்டே எஜமானி பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. மாமனார் இருக்கிற வரைக்கும் நம்ம டம்மி தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, யாரு நம்ம எஜமானியும் சொல்ல, ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு, அதுக்கு சீக்கிரம் ஒரு வழி பண்ற அப்படிங்கிற நம்ம பையன். அந்த பக்கத்துல நம்ம டாடி பால்கனில இருந்துகிட்டு பசங்க ட்ரைனிங் எடுக்கிறத பாத்துக்கிட்டு இருக்க. அதே நேரம் நம்ம கருப்பு மொட்டையோட ஒய்ஃப் நம்ம டார்லிங் வராங்க. இந்த தகப்பனுக்கு ஏதோ கொடுத்துட்டு போறாங்க. நம்ம டார்லிங் அவன் நல்ல மரியாதையா தாங்க நடத்துறான். அவனுக்கு பிடிக்காதது மக, மருமக, அடுத்து நம்ம ஹானகஸ். இவங்க 3 பேருமே மட்டம் தட்டிட்டு தான் இருக்காப்ல. ட்ரைனிங்ல இங்க வந்திருக்கீங்கள வச்சு ட்ரைனிங் ஓடிட்டு இருக்கு. ஹானகஸ காணோம். ஹானகஸ் வர்ற வரைக்கும் நம்ம கார்காவை கிரிக்ஸஸ் கூட ட்ரைனிங் எடுக்க சொல்றாங்க, சண்டை போட சொல்றாங்க. கார்கா இந்த மாதிரி பொடிப்பேல காட்டு முன்னாடி கூட நான் சண்டை போடுறது அப்படின்னு கேட்க அதே நேரம் மேல இருந்து நம்ம எஜமானோட தகப்பன் டேய் மாஸ்டர் சொல்றது சை அப்படிங்கிறாப்ல. உடனே அவனும் ஒத்துக்கிறான், சண்டை நடக்குது. இன்னும் கிரிக்ஸஸ் கார்கா கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்கான். கேவலப்படுத்திக்கிட்டே நம்ம கார்கா யார நம்ம கிரிக்ஸஸ அசிங்கப்படுத்திக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா அடி வாங்குறான் நம்ம காட்டு முன்னாடி கிரிக்ஸஸ். இப்போ ரொம்ப லேட்டா நம்ம ஹானகஸ் மெதுவா எந்திரிச்சு வராப்ல. அவன் இவ்வளவு லேட்டா ட்ரைனிங் வரத பார்த்து ஆல்ரெடி காண்டா இருக்கிற நம்ம தகப்பனுக்கு இன்னும் காண்டி ஏறுது. அதே நேரம் தான் நம்ம எஜமானோட யாரு நம்ம அடிமை மாதிரியே நம்ம ஹானகஸ் மாதிரியே எஜமானும் லேட்டா வந்துட்டான். என்னடாடி ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க உங்க மாதிரி இளவட்டங்க தாண்டா ரொம்ப லேட்டா இருந்துக்கிறீங்க, எங்க மாதிரி கிளடுகட்டை எல்லாம் ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சிருவோம், எங்களுக்கு தாண்டா பஞ்சுவாலிட்டி அதிகம்னு அங்கேயும் ஒரு பஞ்ச போறாப்ல. யாராவது கார்கா கூட சண்டை போறது நல்லா சண்டை போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல அவன் ஒரு காட்டு முன்னாடி பேரு கிரிக்ஸஸ் அப்படிங்கிறான். இவனை வாங்குறது 50 தினாரி நீ கொடுத்தியா, அவ்வளவு ஒருத்தா இவன் தெரியலையே அப்படின்னு சொல்ல போட்ட காசை விட அதிகமா அவன் சம்பாதிச்சு கொடுப்பா, வேணா நீங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. வேணும்னா அவன் சண்டை போட விடுறேன், அவன் ட்ரைனிங் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு, வா சண்டை பக்கம் போவோம் அப்படின்னு பையனை கூட்டிட்டு தகப்பேன் அப்படியே சண்டைக்குள்ள போறான். ஆனா தனியா தாங்க போறானுங்க. பெருசா 4-5 பேரை துணைக்கெல்லாம் கூட்டிட்டு போல, ஒரே ஒருத்த மட்டும் தான் துணைக்கு வந்துட்டு இருக்கான். எதுக்கு இந்த கறிக்கறி கூட்டு வந்தீங்க, இங்க வச்சுதான் என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொல்ல நீ பண்ண டேமேஜுக்கு
நான் தானே எல்லாத்தையும் சரி கட்டணும், வா வந்து தொலை அப்படின்னு கூட்டு போறான். ஏதோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கட்டி பிடிச்சு பேசிக்கிறானுங்க, பழகிக்கிறானுங்க. நீ இந்த சிட்டில இல்லாம நிறைய மாறி போச்சு, நிறைய நடந்து போச்சு அப்படின்னு அவனும் சொல்றான். இங்க அந்த வாண்டு அடி வாங்கின பையன் நிக்கிறான். பாரு நம்ம பசங்க எல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா வேகமா வளர்ந்துட்டாங்க பாரு, நம்ம துண்டா பார்த்தது எவ்வளவு ஒசனா வளர்ந்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாண்டை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இங்க வச்சுதான் உன் புள்ள என்னெல்லாம் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாண்டவன் அடிச்சதுல இருந்து அவனை பார்க்க பல்லாக்குல வந்தான் பாத்தீங்களா, அந்த பையல அப்படியே அங்க இருந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க சல்சா பண்ணி மைதானத்துக்குள்ள ஒரு என்ட்ரிய வாங்கிட்டாங்க அப்படின்னு கூட எல்லாத்தையுமே சொல்ல, என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்க, டேய் மௌனே சொல்றா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் என்னோட திறமடாடி அப்படிங்கிறான் அவன். இவங்க மட்டும் ஒழுங்கா என்ன எப்படி அடிச்சாங்க தெரியுமா, என் மூஞ்சில உச்சா போனாங்க தெரியுமா அப்படிலாம் சொல்லி மறுபடியும் திட்டி திட்டி பேசிட்டே இருக்க. அதான் பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ என்னடா இன்னும் மறுபடியும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்க, அடிக்கிறதுக்குள்ள பேசாம இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு மகனை வட்டி விட்டுறான். இந்த பொடி பசங்களே இப்படிதான்ப்பா அப்படின்னு பேச, நம்ம பசங்களுக்கு நம்ம தான் பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எதுக்கு இருக்கிறவனு சொல்றான். அதே நேரம் இந்த பக்கம் ட்ரைனிங்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. கார்கா கிட்ட செமையா அடி வாங்கி வாயில ரத்தம் கொப்பளிக்க நம்ம காட்டு பிராட் கிரிக்ஸஸ் பொத்துன்னு கீழே விழுகிறான். ஆனாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு கார்கா கிட்ட அடி வாங்கி மறுபடியும் பொத்துன்னு விழுந்துகிட்டே இருக்காப்ல. என் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே இல்லடா, பேசாம நிக்கிற பாத்தியா அந்த மரம், அந்த மரத்து கூட போய் சண்டை போடு, அப்பயாவது உனக்கு அறிவு வரட்டும் அப்படின்னு அசிங்கப்படுத்துறான் கார்கா. அதுக்கப்புறம் தனியா நிக்கிற அந்த மரத்துக்குடிய கிரிக்ஸஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. அவனை பார்த்து நம்ம ஹேனகஸ் முன்னாடி போறான். ஏண்டா நேத்து என் கூட எப்படி சண்டை போட்ட, எப்படி எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ண, ஆனா இப்போ காக்கா கூட சண்டை போட்டு பொத்துன்னு விழுகிறியே, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீ என் கூட வாழை வச்சு சண்டை போட்ட, வாழு கூட சண்டை போட்டு நான் பழகிருக்கேன், பட் அவன் ஈட்டி வச்சு சண்டை போட்டான், ஈட்டி கூட இது வரைக்கும் நான் சண்டை போட்டதே இல்லை அப்படிங்கிறான். என்னடா சொல்ற, கிளாடியேட்டர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க, ஈட்டி கூட நீ சண்டை போட்டதே இல்லையா அப்படின்னு கேட்க, அப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமும் கிடைக்கல, இதுக்கு முன்னாடி அடிமையா காட்டு பிராண்டியா சுத்திக்கிட்டு இருக்கும் போதும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, 2 வாளோட நான் சண்டை போட்டேன், என்னையே ஒன்னால அடிக்க முடிஞ்சதுன்னா இந்த ஈட்டி ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, லைட்டா சின்ன டெக்னிக்கும் ட்ரைனிங் இருந்தா போதும், அவங்கிட்ட ஒரு பக்கம் கேடைய இருக்கும், ஒரு பக்கம் ஈட்டி இருக்கும், கேடயத்தை புடுங்கிட்டேன்னா ஈட்டி பெருசா வேலை செய்யாது அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறான். அடுத்து இங்க நம்ம கார்காவியை கூப்பிட்டு வாடா நம்ம 2 ட்ரைனிங் எடுத்துப்போம்னு சொல்லிட்டு அவன் கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். बाउंसर लगाना, गेम ओवर, डोंट वरी, बस फुल शॉट है अपनों கூடவே ஒருத்தன் ஒரு தொடுப்பு வரான். என்ன திடீர்னு அப்படின்னு நம்ம எஜமானி கேட்க, சொல்லாம கொள்ளாம வந்ததுக்கு மன்னிச்சுக்கங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறானுங்க. இந்த தொடுப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இங்க மைதானத்துல நடக்க போற அந்த சண்டையை இங்க இருந்து பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கதா அந்த தொடுப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். நாளைக்கு நடக்க போற அந்த கேமுக்காக சந்தைக்குள்ள வேலை இருக்கு, அதை பாக்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே பால்கனில இருந்து நம்ம பசங்க போற சண்டையை பாருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எஜமானி பால்கனில வந்து சண்டையை பாரு அப்படின்னா இந்த பல்லாக்கு பையன் மறுபடியும் வந்து நம்ம டார்லிங்கையே சீண்டுறான், உரண்டு இழுக்கிறான். இவளை வச்சு ஏதோ ஸ்கெட்ச் போடுற மாதிரி தெரியுது, என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போடுறான். நம்ம எஜமானி எவ்வளவோ உள்ள புகுந்து அந்த ஷோ இன்னைக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரா. என்னது எனக்கு இந்த ஷோ கிடையாதா அப்படின்னா, உங்களுக்கு அந்த மைதானத்துல ஷோ கிடையாது அப்படின்னு பச்சையா ஓப்பனா மிரட்டுறான். அதே நேரம் நம்ம எஜமானோட ஃப்ரெண்டு உள்ள போடுறான். அதெல்லாம் ரொம்ப ஓவரான மேட்டர், இதெல்லாம் ரொம்ப சப்பா மேட்டர், கொஞ்சம் டைம் கொடுங்க எல்லாத்தையும் நாங்க செட் பண்றோம் அப்படின்னு பேசுறாங்க. ஏற்கனவே சாப்பிட்ட பழத்தை பார்த்த பழத்தையே பார்த்து என்ன பிரயோஜனம், புதுசா இருக்கிற நிறைய பழத்தை நீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம கருப்பு முட்டையோட பொண்டாட்டி நம்ம டார்லிங்க காப்பாத்த பாக்குறா எஜமானி. எப்படி பிளேட்டை மாத்துறானா, இங்க பாரு 2 கன்னி பொண்ணுங்க இருக்காங்க, இவங்களை நீ ஏன் டேஸ்ட் பண்ண கூடாது, டேஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பழத்தை கொடுக்குற மாதிரியே அசால்ட்டா கொடுக்க சொல்றாங்க. அங்க இந்த 2 பொண்ணுங்களும் அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்கன்னா பாத்துக்கங்களேன், அதுகளும் கொஞ்சம் ஆர்வத்தோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது கன்னி பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாய பொழக்கிறான் இந்த தொடுப்பு. அதே நேரம் அந்த பக்கத்துல கறிக்கடையில இருந்து நம்ம எஜமான விரட்டி விட்டாங்க இல்லையா, அவன் சந்தையில உட்காந்துட்டு இருக்க நம்ம கல்யாணம் இருக்கிற ஃப்ரெண்டு வரா. அந்த வந்து டேய் உன்னை நம்பி நான் எப்பேற்பட்ட மேட்டர் சொன்னேன், அந்த பல்லாக்குல வர்ற பையல பத்தி டீட்டெயில் சொன்னா நீ என்னைய முதுகுல குத்திட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு பல்லாக்குல வந்த பையனா ஓ வீட்டு பக்கம் தள்ளிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டரை பேசி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, சரி மச்சான் விடுறா அந்த மேட்டரை விடுறா, எங்க அப்பா வந்துட்டான்டா, எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னது உங்க அப்பா வந்துட்டாரா அப்படின்னு அந்த பேச்சை கேட்டதுமே பழைய டென்ஷனை பழைய கதையெல்லாம் மறந்துடுறானுங்க. நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு என் டாடி, வச்சு செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் அந்த பக்கத்துல அந்த 2 பெருசுகளும் பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம கல்யாண புரோக்கரை பார்த்ததுமே, டேய் வாடா வாடா உன்னை தானே தேடிட்டு இருந்தோம், இப்போ ரீசெண்டா நிறைய எங்க மேட்டர் வெளியே கசஞ்சுக்கிட்டே இருக்கு, அதை பத்தி உன்கிட்ட ஒரு மேட்டர் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல கைய போட்டு நம்ம கல்யாணம் பாக்குற அப்படியே அழுட்டு போறானுங்க. அந்த பல்லாக்குல அந்த பல்லாக்க பைய வர மேட்டரை போட்டு கொடுத்தது சொல்லி கொடுத்தது இவன் தான். பட் தெரியாதனமா ஏதோ ஃப்ளோல தான் வந்திருக்கும், அதை பத்தி விசாரிக்கிறதா தோல் மேல கைய போட்டுட்டு கூட்டிட்டு அந்த பக்கம் போறானுங்க. இந்த பக்கம் அப்பாவும் பிள்ளையும் போயிட்டு இருக்காங்க. எது எப்படியோ டாடி, நான் தான் அந்த பெரிய மேட்ச்ல உள்ள போறதுக்கான என்ட்ரியை வாங்கிட்டு வந்துட்டேனே, பாச வாங்கிட்டு வந்துட்டேனே, அப்புறம் என்ன எல்லாம் நல்லபடியா தானே முடியுது அப்படின்னு கேட்க, ஹேனகஸ் அந்த மேட்ச்ல உள்ள இறங்கி சண்டை போட போறது இல்ல அப்படிங்கிறா தகப்பேன். என்னடா ஆச்சு என்னடா
என்னடா தகப்பா சொல்ற அப்படின்னு கேட்டா, நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே சரி கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதுக்கு சில பல சாக்ரிஃபைசஸ் நம்ம பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு தகப்பன் சொல்றான். என்ன சாக்ரிஃபைஸ்னா, எதிரணி கூட இவங்க அடுத்து நடக்க போற அந்த சண்டையில சண்டை போட போறது இல்லையா, அதுக்கு பதிலா இவங்க டீம்லயே இவங்களோட பரம்பரையில இருக்கிற அடிமைகளையே 4 அடிமைகளை தேர்ந்தெடுத்து 2 மேட்ச் நடத்த போறாங்களா. இதை கேட்டு நம்ம மகன் இருக்கான் இல்லையா எஜமான, அவன் பயங்கரமா காண்டாரான். எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க சண்டை போடுறதுக்காக 2 பாசம் வாங்கி வச்சேன், அதுவும் எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு சண்டை, அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு அப்படின்னு வருத்தப்படுறான், கோவப்படுறான். அதே நேரம் அந்த பக்கத்துல வில்லால என்ன கொடுமை நடக்குதுன்னு பாருங்க. இந்த தொடுப்பு கூட ஒருத்தன் கூட்டு வந்திருக்கான், பாக்குறதுக்கு சரியான மலவாசி பைய மாதிரி இருக்கான். உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா குளிக்கவே கூடாதுன்னு ஏதோ ஒரு 30 நாளைக்கு ஆர்டர் கொடுத்தாங்களோ என்னவோ, உடம்பு ஃபுல்லா அழுக்கா நாத்தத்தோட கன்றாவியா கேவலமா வச்சிருக்கான். பம்புக்குனே தான் இந்த தொடுப்பு அவனை அப்படி ரொம்ப கேவலமான நிலைமையில வச்சிருக்கான். எதுக்கு என்னங்கறத இனிதான் நம்ம பார்க்க போறோம். இங்க அந்த 2 பொண்ணு கன்னி பொண்ணுங்க இருக்கான் பாத்தீங்களா, அவங்களோட அழகை காமிக்க சொல்ல அவங்களும் காமிக்கிறாங்க வேற வழி இல்லாம. அவங்க 2 பேர்ல ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணை இந்த 30 நாள் குளிக்காத பயிலோட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க சொல்றான். இவன் ஒரு சைக்கோ பய மாதிரி இருக்கு தெரியுதுங்க. இவன் எப்பேற்பட்ட கேரக்டர்னா, இப்படி ஒரு அசிங்கமான ஆளை வச்சுக்கிட்டு கூட இவன் கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் மிடில் லெவல்ல தான் இருப்பான் இல்லையா. சோ அவனை விட கேவலமான ஒரு ஆள் இருக்கணும், அப்பதான் அவன் கூட இருக்கிற பொண்ணு இவன் கூட கொஞ்சம் நல்லா ஈடு கொடுத்திருப்பா அப்படின்ற ஒரு நினைப்பு அவனுக்கு. அதனால கேவலமான ஒரு குளிக்காத ஒரு பயலை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இவனும் சேர்ந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க, ரேப் பண்றானுங்க. சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வெளியே வரான். எங்க 2 பேருக்கு மார்க்கெட்ல மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அப்படி போறதுக்குள்ள அடுத்து அந்த பெரிய மைதானத்துல நடக்க போற அந்த சண்டைய பால்கனில ஏன் கூட இருந்து நீங்க பாக்க போறீங்க அப்படின்னு ஒரு இன்விடேஷனையும் கொடுத்துட்டு போறான். இனிமே கூட்டத்தோட கூட்டமா இருந்து நம்ம எஜமானியும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, பால்கனில இருந்து தாராளமா அந்த மேட்சை பார்க்கலாம். இப்போ அந்த வீட்டுல கீழே ட்ரைனிங் சென்டர் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம கார்காவும் அவனோட ஆளும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு ட்ரை பண்ண பாக்க. அதே நேரம் இங்க இவங்க ஆசாசையா வளர்க்குற அந்த புறா கூண்டுக்குள்ள போய் பார்த்தா நிறைய புறாக்களை காணோம், இறகுகள் மட்டும்தான் கிடக்கு. என்னன்னு பார்த்தா அந்த புறாக்கள் எல்லாத்தையும் கொன்னு அதை நம்ம சப்பானி தின்னுகிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே பயங்கர காண்டுல வந்து அவங்க 2 ஜூனியருமே இந்த 2 சீனியர் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. கீழே அப்படியே கலவரமா மாறிக்கிட்டு இருக்கு. அதே நேரம் மேல பால்கனில நம்ம எஜமானி வந்து என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதுல இந்த ஜூனியர் குரூப்ல தான் நம்ம கிரிக்ஸஸ் இருக்கா, அவனை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம கிரிக்ஸஸ் உள்ள போக மாட்டேங்கிறான். கரெக்டா நம்ம கருப்பு மட்டும் இங்க வரா. இங்க நடக்கிற அந்த கொடுமையை பார்த்து இவன் மாஸ்டர் சாட்டையை வச்சு அடிக்கலாம், ஆனா அதுக்கு பதிலா சாட்டையை வச்சு அடிக்க வேண்டாமே சொல்லி கையை வச்சு அடிக்க போறான். ஆனா தவறுதலா மாஸ்டர் மேலேயே கைப்பற்றுறது. அதனால காண்டான நம்ம ஹீரோ ஹானகஸ் கோவத்துல அவனை போய் அடிக்கிறான். இப்போ பாக்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஹானகஸும் உள்ள போய் கலவரத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே நேரம் இங்க நம்ம தகப்ப வந்து சேர்றான். வந்து என்ன எலவடா நடக்குது, எல்லா பேரும் இவ்வளவு கேவலமா போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி தீட்டுறான். இவ்வளவு ஒழுங்கினமா இருக்கீங்களா, உங்களை போய் அவ்வளவு பெரிய மைதானத்துல நான் இறக்க நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்கடா எங்க பேச்ச கேட்காம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒருத்தனும் அந்த சண்டையில அந்த மைதானத்துல போய் இறங்க போறது இல்ல அப்படின்னு கோவமா நம்ம தகப்பன் சொல்லிட்டு போயிடாரு. நம்ம ஹானகஸ்க்கு அது பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ஹீரோக்கு நம்ம தகப்பன் போகும்போதே இவனோட சொல்லிட்டு போயிருப்பான், ஏன் பேச்ச கேட்கிற எனக்கு மரியாதை கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மைதானத்துல இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் மைதானத்துக்குள்ள சண்டைக்கு போறாங்க பாத்தீங்களா, அவங்களோட பேர் எழுதின பேப்பர் மட்டும் இவங்க குளிச்சிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வருது. Unidentified fast vehicles in restricted zone 7. Send out the big boy. தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 பேர் யாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹானகஸ்க்கு பதிலா உள்ள களத்துல இறங்க போறது யாரு, நம்ம பார்கா. அடுத்து இன்னொரு மேட்ச் இருக்கா, அது யாருக்கு நினைக்கிறீங்க, நம்ம டீம்லயே இருக்கிற 2 அடிமைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை அந்த மைதானத்துல நடக்கிறதுக்காக ஒரு பிளான போட்டு வச்சிருக்காங்க. அந்த பிளான போட்டது யாரு, நம்ம எஜமானனையே அடிச்சு அவன் மேலேயே உச்சாப்படாம பாத்தீங்களா, அந்த பையன் யாரை செலக்ட் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஈட்டி சண்டையில திறமையான நம்ம பார்காவோட லவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன ஒரு பக்கமும் அவனுக்கு எதிராக கிளாடியேட்டரே ஆகாத இன்னும் ட்ரைனிங்க கூட முழுசா கம்ப்ளீட் பண்ணாத நம்ம காட்டுமிராண்டி கிரிக்ஸஸ களத்துல இறக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிரிக்ஸஸ அவன் பார்க்கும்போது அவன் சரியான காட்டுமிராண்டி, சண்டை போட தெரியாதவன், ட்ரைனிங்கே இப்பதான் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு எல்லா மேட்டருமே தெரிஞ்சும் அவனை அந்த மிகப்பெரிய மைதானத்துக்குள்ள இழுக்கிறதுனால அவன் எப்படி ஸ்கெட்ச் போடுறானா, சண்டை போட தெரியாதவன் கூட நல்லா சண்டை போட தெரிஞ்ச ஈட்டி பாய்ச்ச திறந்த ஒருத்தர் சண்டை போட்டா என்ன ஆகும், 1-2 செகண்ட்லயே அசிங்கமா கேவலப்பட்டு நம்ம கிரிக்ஸஸ் தோத்து போவான். அதை பார்த்து அந்த கிரௌடு இவ்வளவு கேவலமா சண்டை போடுறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு பரம்பரையா, இதெல்லாம் ட்ரைனிங் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அந்த பரம்பரையோட பேரு கெட்டு போகும் இல்லையா, அந்த நினப்புலதான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கான் அந்த ஒனுக்கு இருந்த பையன். பேப்பர்ல தன்னோட பேரை இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுமே ரொம்ப ஷாக்கார நம்ம கிரிக்ஸஸ், என்னது நான் கிளாடியேட்டரே ஆல அதுக்குள்ள அந்த பெரிய மைதானத்துல சண்டைக்கு போகணுமா, ஐயோ நான் செத்தேன் அப்படின்னு வருத்தப்படுறான். அதுவும் ஈட்டிக்கு எதிராக சண்டை போட வேண்டிய நிலைமை இருக்கு இல்லையா, அவனுக்கு தான் ஈட்டி கூட சண்டை போட தெரியாதே, சோகமா இருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஹானகஸ், ஏய் நீயாவது சந்தோஷப்படுறா, நீயாவது அந்த மைதானத்துக்குள்ளயாவது போற, நான் போக வேண்டியவன் என்ன அந்த மைதானத்துல இடமில்லன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்காப்ல நம்ம ஹீரோ ஹானகஸ். நான் கிளாடியேட்டரா
வாழறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு போய் இப்பேற்பட்ட மரியாதை கொடுக்குறாங்களே, அதுக்கு நான் தகுதியானவனே இல்ல அப்படின்றா. அப்படி எல்லாம் நீ யோசிக்காத, இது உனக்கான சோதனை கட்டம், நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல, அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம கருப்பு மொட்டையை காமிக்கிறாங்க. இவனுக்கு அது சோதனை கட்டம் தான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹேனகஸும் சோகமா இருக்கான். கருப்பு மொட்டை கூட கண்ணுக்கு கண் நேருக்கு நேர் பார்த்து பேசுறதுக்கு இன்னும் அவனுக்கு மனசு கொஞ்சம் குறுகலாவே இருக்கு, உறுத்துது. அதனால பேசாம போயிடுறான். அவனுக்கும் இது சோதனை காலம் தான். அந்த பெரிய மைதானத்துல சண்டை போட போற அந்த 4 பேர் மட்டும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே கை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறானுங்க. இவங்க 4 பேர் தான் இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க போறானுங்க. அந்த எதிரணி பரம்பரையில கூட சண்டை போடக்கூடிய அந்த வாய்ப்பு இவங்க கிட்ட இருந்து தட்டி பறிக்கப்பட்டிருக்கு. யாரால? அந்த ஒனுக்கு இருந்த பேரால. மைதானத்துல என்ன இளவு நடக்க போதோ, கிரிக்ஸஸால நமக்கு எவ்வளவு அவமானம் வரப்போதோன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. மருமக மாமனாருக்காக அந்த ஸ்பெஷல் வைனை ஊத்தி கொடுக்குறா. என் மருமக எனக்காக ஆசாசியா வச்ச வைனு ஒரு சொட்டு விடாம அப்படியே குடிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாப்ல நம்ம மாமனா. இங்க வச்சுதான் இந்த கதையில சின்னதா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. எதிரணி பரம்பரை கூட தான் சண்டை போடக்கூடாது இல்லையா? அப்போ இவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறதுல என்ன ஒண்ணு பெருசா ஒரு கிளுகிழப்பு இருக்காது, ஒரு சுவாரஸ்யம் வேணும் இல்லையா? அதுக்காக சுவாரஸ்யம் சேர்க்கறதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க இருக்கிற அந்த 4 பேர்ல திறமையான 2 பேரு அப்பா பக்கம் இருந்து சண்டை போடுவாங்களாம், திறமையே இல்லாத 2 பேரு மகன் சைட்ல இருந்து சண்டை போடுவாங்களாம். சோ இப்ப நடக்க போற சண்டை அப்பாக்கும் பிள்ளைக்கும். யாரு திறமையானவங்க, யாரு திறமையா அடிமைகளை ஒரு நல்ல ட்ரெயினர்ஸா உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சண்டை மாதிரி கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது பெருத்த அவமானத்துல நம்ம எஜமானனுக்கு மகனுக்கு போய் முடிய போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுதான் இந்த தகப்பனோட ஐடியாவும், தண்டனைன்ற பேர்ல அந்த பக்கத்துல அந்த ஒடுக்கடிச்ச பயலோட பிளானும் இதுதான். எல்லாம் தெரிஞ்சு மண்ணக்கவ போறோம், அசிங்கப்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த தகப்ப இருக்கிறதுனால வேற வழி இல்லாம நம்ம எஜமானனும் அந்த மைதானத்துக்கு சோகத்தோட போறான். நல்ல வேலை அந்த பெரிய மைதானத்துல இல்ல, அந்த சின்ன கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுலதான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பெரிய மைதானத்தை கட்டி முடிக்கிற வேலை இன்னும் முடியல போல. ஏற்கனவே ஒரு சண்டை முடிஞ்சாச்சு. அடுத்து நம்ம காட்டு நாட்டு கிரிக்ஸஸ் தான் உள்ள இறங்கி சண்டை போட போகணும். எஜமான கூப்பிடுறான் அவனை, நீ இன்னும் ட்ரைனிங் முடிக்கலன்னு எனக்கு தெரியும், ஆனா அப்பேற்பட்ட ஹீரோ ஹேனகஸ் அவங்களோட கத்தியவே புடுங்கி போட்ட பாத்தியா, அங்க நிக்கடா நீ, உன்னால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு ஓமேலே அந்த நம்பிக்கையை வை, கண்டிப்பா இப்ப நடக்க போற சண்டையில நீ சாக மாட்ட, நீ தான் உண்மையான சாம்பியன், உன்னால முடியும், அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு போடா போய் விளாடுறா சிங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாமையா தேர்த்தி விட்டு அனுப்புறான் நம்ம கிரிக்ஸஸ உள்ள. இப்போ அந்த பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம பார்காதான் இன்னொருத்தன் கூட செமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுலயும் ஒரு கட்டத்துல அப்படியே அடிச்சு எதிர சண்டை போறவனை அப்படியே தூக்கி கிரவுண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கூட்டத்து மேலேயே வீசி எரிவான் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு போடு போட்டு சோழியை முடிச்சு கீழே படுக்க போட்டு கழுத்துல கத்தி வைக்கிறான். கருணையா இல்ல கொலை பண்ணிடவா அப்படின்னு மேல பார்த்து கேக்குறான். இன்னைக்கு நான் செம நல்ல மூட்ல இருக்கேன், அதனால இவனுக்கு மன்னிப்பு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பை கொடுத்துறான். நல்ல வேலைங்க, இல்லைன்னா இவனை கொண்டு இருப்பானுங்க. நம்ம எஜமானனோட அடிமை பட்டறையில ஒருத்தன் குறைஞ்சிருப்பான். என்ன கருணையெல்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எல்லாம் உன் பையன் நல்ல விருந்தோம்பல் என்ன நல்லா கவனிச்சான் அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவனுக்கு நிறைய இருமல் வருது. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டா, தெரியல, கொஞ்சம் நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கு, தண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. தண்ணியை கொடுக்குறாங்க. அடுத்து நடக்க போற சண்டை தான் யாருக்குமான சண்டை, அப்பனுக்கும் பிள்ளைக்குமான சண்டை. இந்த சண்டையை பத்தி நீங்களே மக்களுக்கு சுவாரஸ்யமா எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவரும் இருமிக்கிட்டே அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ என் பரம்பரையிலேயே 2 டீமா நிக்கிறோம். ஒரு பக்கம் நான் என்னோட திறமசாலியான அடிமை, இன்னொரு பக்கம் என் புள்ள அவனோட திறமசாலியான அந்த கிரிக்ஸஸ் அடிமை. இவங்க 2 பேருக்குள்ள நடக்க போற சண்டை அப்பாக்கும் புள்ளைக்கு நடக்க போற சண்டை அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க எல்லா பேரும் ஆரவாரம் பண்றாங்க. ஏ சூப்பர்ல, அப்பாக்கும் புள்ளைக்குமா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஆரவாரத்தோட நம்ம கிரிக்ஸஸ வரவேற்கிறாங்க. கிரிக்ஸஸ் உள்ள வரா, கிரவுண்டுக்குள்ள வந்ததுமே கூட்டத்தை பார்த்து பயந்து போறான். அடுத்த ஆள உள்ள இறக்குறது யாரு, அந்த தகப்பனோட அடிமை, நல்ல திறமசாலி, ஈட்டி வீசுறதுல பெரிய ஆளு, அவன் உள்ள வரா. ஒரு கையில கேடயம், ஒரு கையில ஈட்டி. ஏற்கனவே பல தடவை இந்த கிரவுண்ட்ல சண்டை போட்ட அந்த அனுபவம். சண்டை ஆரம்பமாகட்டும் சொல்லிடுறாங்க. கிரிக்ஸஸ் கேவலமா மண்ணக்கவ போறான் அப்படின்னு தெரிஞ்சே உள்ள விளையாட வந்திருக்கான். ஈட்டியை வச்சுக்கிட்டு சும்மா சொலட்டி நம்ம கிரிக்ஸஸ அடிச்சு தள்ள பாக்குறான். கிரிக்ஸஸால திருப்பி அடிக்க முடியல, பட் முடிஞ்ச வரைக்கும் அவனோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி பின்னாடியே போயிட்டு இருக்கான். அந்த டிஃபென்ஸ் மோடும் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருக்கானே தவிர முன்னேறி போல. ஒரு கட்டத்துல கிரிக்ஸஸோட வயிற்றுலயே கீறிறானா பாத்துக்கங்களேன். பெருசா நம்ம எஜமானிக்கும் மத்தவங்களுக்கும் நம்பிக்கை இல்ல, அங்க பால்கனி இருக்கிறவங்களுக்கும் பெருசா நம்பிக்கை இல்ல. இன்னொரு வெட்டிட்டா நெஞ்சு பக்கத்துல ஒரு கீரல், ரத்தம் கிரவுட்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேலேயே தெரிக்குது. அடுத்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த பலசேயோட தொடையிலேயே ஒரு கோடு போட்டுறான் நம்ம கிரிக்ஸஸ். அதுக்கப்புறம் தான் சண்டை இன்னும் கொஞ்சம் சுடு பிடிக்க ஆரம்பிக்குது. டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருந்த இப்ப கொஞ்சம் அட்டாக் மோடுக்கு போறான். மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிற அதே நேரம் பார்த்து இங்க கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு பொத்துரு கீழே வந்து விழுகிறா. போச்சு செத்தா அப்படின்னு பார்த்தா எப்படியோ தப்பிச்சு மேல ஏறிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சண்டை ஆரம்பிக்குது. புடிச்சு நம்ம கிரிக்ஸஸ கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே ஈட்டியை கொண்டு வந்து படு வேகமா சொருக பார்க்க, அதே நேரம் நம்ம கிரிக்ஸஸ் அவனோட கேடயத்தை உள்ள சொருகிறான். அந்த கேடயத்தையும் கிழிச்சுக்கிட்டு ஈட்டி உள்ள இறங்குது. எஜமானனே திட்டான், டேய் முட்டா, எதுக்குடா பயந்து போற, அசிங்கப்படுத்தாத என்ன, போடுறா சண்டை அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் சுதாரிச்ச நம்ம கிரிக்ஸஸ் கையில இருக்கிற அந்த வாளை வச்சு ஈட்டியை
நடுவுல வெட்டி ஈட்டிய ரெண்டா வெட்டுறான். அதுக்கப்புறம் அவன் கையில இருக்கிறது ஒரு குட்டி வாள். அந்த வால் மேலேயே படுத்து அந்த வாளை கீழே பிடிங்கி போட்டுறான். இப்ப அவன் கையில இருக்கிறது வெறும் கேடைய மட்டும்தான். தாண்டா சாக்குன்னு சும்மா வெறித்தனமா அடிக்கிறாங்க. லாஸ்டா ஒரு பஞ்ச் ஒரு எத்து விடுவான் பாருங்க, அப்படியே செவத்துல மோதி திணறி போய் கீழே விழுகிறான். அவனோட தலையில இருந்த அந்த ஹெல்மெட்டையும் புடுங்கியாச்சு. அடுத்து அவங்க கூட வால் சண்டை தான். அப்பயும் அங்க இருந்து எப்படியோ எஸ்கே ஆகி கீழே கிடந்த அந்த வாளை எடுத்துட்டு இப்ப ரெண்டு பேருமே வால் சண்டைக்கு வரானுங்க. வால் சண்டைனா போதுமே, நம்ம கிரிக்ஸஸ் தான் ஆல்ரெடி நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்கான் இல்லையா, அவனுக்கு ஈட்டில தான் பிரச்சனை. அதனால வால் சண்டையில சூப்பரா சண்டை போட்டு ஒரு இடத்துல சான்ஸ் கிடைக்கும் போது அப்படியே கத்திய வச்சு அவனோட வயிற்றுலயே ஒரு சொருகு அப்படியே கிளிப்பான் பாருங்க. அந்த கருப்பு முட்டை உன்னை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்து செத்து போறான். இங்க செத்து போறது யாரு? அந்த பார்காவோட காதலன். அதனால அவனுக்கு கொஞ்சம் வருத்தம். பட் அதே நேரம் இந்த பக்கத்துல இவன் ஜெயிச்சிட்டத அந்த கூட்டம் எல்லாமே பயங்கரமா கைத்தட்டி ஆரவாரம் பண்ணது. எதிர்பார்க்கவே இல்ல நம்ம எஜமானனுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு புகழ் கிடைக்கும் அப்படின்னு. இப்படி தன்னோட பையனோட அடிமை ஜெயிச்சிட்டான் இல்லையா, அதை பார்த்து இந்த தகப்பனுக்கு இன்ஃபேக்ட் சந்தோஷம் தாங்க. என்னதான் பையனை மட்டம் தட்டினா கூட அந்த தகப்பன் ஒரு செகண்ட் சந்தோஷமா பெருமிதத்தோட பார்க்கத்தான் செய்யறான். அப்படி அங்க சீனு கட் ஆகுது. இங்க பார்த்தா கிரிக்ஸஸுக்கு அந்த சூட நம்ம எஜமானனே போட்டு நீ இனிமே கிளாடியேட்டர் ஆயிட்ட, இனிமே நீ ஜூனியர் கிடையாது சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்திய பிரமாணம் எல்லாம் செஞ்சு வச்சு அவனை கிளாடியேட்டரா மாத்திரானுங்க. அவன் கிளாடியேட்டர் ரொம்ப பொறுப்பா சரியான முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால மித்த கிளாடியேட்டர்ஸ் எல்லாமே அவனை நல்ல மரியாதை கொடுத்து நடத்துறானுங்க. அவனுக்கான தகுதியை கொடுக்குறானுங்க. மேல பால்கனில இருந்து பாத்துட்டு இருக்கிற நம்ம எஜமானியோட ஃப்ரெண்டு காயா, பரவாயில்ல இவன் போற வேகத்தை பார்த்தா ஹானகஸுக்கே ஈடு கொடுப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அதே நேரம் இவங்கையால செத்து போன அந்த காதலனோட காதல யாரு நம்ம வார்கா இருக்கா இல்லையா, அவ வரா. திட்டப்போறானோ அப்படின்னு பார்த்தா சகோ செமையா சண்டை போட்ட சகோ அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தல மனசுல வச்சுட்டு இருந்தா கூட இது அறிவியலுக்கு ரொம்பவே சகஜம். அவங்களுக்குள்ளேயே சண்டை போட விட்டா யாராவது ஒரு ஆள் சாக வேண்டியது உரியுது. ஆனா அந்த சாவு மரியாதைக்குரிய சாவா இருக்கணும். அதை என்னோட காதலனுக்கு நீ கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறான் நம்ம வார்கா. இப்போ அந்த பக்கத்துல அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக புள்ள போறான். உன்னோட சாதாரண ஆளு ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிற பையன் என்னோட மிகப்பெரிய ஆள சாம்ராஜ்யத்தை அடிச்சிட்டானே, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், உன்னை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு தகப்பன். இப்போ நம்ம பரம்பரை சரியான பாதையில போயிட்டு இருக்கு, என் புள்ள நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு போந்துகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல டாடி, நீங்க அந்த சிட்டிக்கு போனதுக்கு அப்புறமா உங்க பேரை நான் இங்க காப்பாத்துவேன்னு சொல்ல. சிட்டிக்கு போறேனா யாரா சொன்னா? அதெல்லாம் நான் எங்கேயும் போறது இல்ல. இப்ப நம்ம பரம்பரை ரொம்ப சரியான பாதையில போயிட்டு இருக்கு இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உழைக்க போறோம், நம்ம பரம்பரையோட புகழை இன்னும் பெருசா பரப்ப போறோம், உன் கூடயே இருந்து எனக்கு சாவு பண்ணி அடிக்கிற வரைக்கும் உன்னை நல்வழிப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் சொல்லிட்டு போக, அட கிளவா பேசாம நீ போயிருந்தாவது நிம்மதியா இருந்திருப்பேன், இவன் எங்க சாவு பண்ணி நம்மளா அடிச்சாதான் உண்டு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரட்டு பார்வை பாக்குறாரு நம்ம எஜமான. அதோட இந்த பாட்டோட ஸ்டோரி முடியுது. அடுத்து 3 பாட்டு தான். இந்த பழைய கதைகள் முடிஞ்சு விட்ட இடத்துல இருந்து தொட போறோம். பாப்போம். தேங்க்யூ.